பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அரூர் தொகுதியில் அதிமுக சார்பில் போட்டியிடும் சம்பத்குமாரை ஆதரித்து தர்மபுரி கம்பைநல்லூர் பேருந்து நிலையத்தில் வாக்கு சேகரித்து வருகிறார். அதனை காண்போம். எங்களுக்கு காவிரியில தண்ணி ஒவ்வொரு வருஷமும் கடல்ல வீணா போயிட்டு இருக்குது. அந்த வீணா போற தண்ணிய இந்த மாவட்டத்துக்கு இருக்கிற ஏரி எல்லாம் திருப்பி விட வேண்டும் என்று இந்த திட்டம் காவிரி தர்மபுரி உபரிநீ திட்டத்தை கொண்டு வர வேண்டும் என்று முதலாக சொன்னவன் இந்த அன்புமணி ராமதாஸ். இவருடைய நாடாளுமன்ற உறுப்பினராக 5 ஆண்டு காலம் பணியாற்றினார். அப்போ இந்த திட்டம் வேண்டும் என்று இதே இடத்துல நான் பேசுறேன்னா இல்லையா, இதே இடத்துல அங்க கூட இல்ல, இந்த இடத்துல தான் நான் உங்ககிட்ட வந்து நான் பேசுறேன். எப்ப பேசுனேன்? நடைபயணம் வந்த, நடந்து வந்த. அப்ப உங்ககிட்ட கேட்டேன், தருமபுரி மக்களே, கட்சி ஜாதி மதம் இனம் எதுவும் பார்க்காதீங்க. காவிரியில வீணா போற தண்ணி, கடலுக்கு போற தண்ணிய அதை நீரேற்று மூலமா எடுத்து வந்து இங்க இருக்கின்ற ஏரி குளம் கண்மாயில நீங்க நிரப்பினீங்கன்னா உங்க கிணத்துல தண்ணி வரும், உங்க போர்ல தண்ணி வரும், நீங்க குடிக்கிற தண்ணி பிரச்சனை இருக்காது, விவசாயம் செழுமையா இருக்கும். ஏன்னா நீங்க எல்லாமே 2 ஏக்கர் 3 ஏக்கர் 5 ஏக்கர் வச்சிருக்கிற முதலாளி. ஆனா அப்படிப்பட்ட முதலாளி இன்னைக்கு எங்க போய் வேலை செய்யலாம்? பனியன் கம்பெனில பிச்சை எடுத்து, கோயம்புத்தூர்ல போய் பனியன் கம்பெனி, திருப்பூர்ல பனியன் கம்பெனி, பெங்களூர்ல போய் குப்பையா பொறுக்கிறான். இந்த தலையெழுத்தை மாற்ற வேண்டும் என்றால் ஆட்சி மாற்றம் வர வேண்டும். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக வந்தவுடன் முதல் அறிவிப்பு தர்மபுரி காவிரி உபரிநீர் திட்டம் நிறைவேற்றப்படும். இது அவசியமா? அவசியமா? அதற்கு நாம எல்லோரும் சேர வேண்டும். 5 ஆண்டு காலம் ஒரு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இந்த திட்டம் வேணும் வேணும், நான் எத்தனை முறை ஸ்டாலின் அவர்களிடம் போய் பார்த்து கேட்டேன், ஐயா இந்த எங்க மாவட்டத்துக்கு தண்ணி கூடயா, எங்க மாவட்ட வழியாதாயா காவிரி போகுது, எங்க மாவட்ட வழியாதாயா தென்பெண்ணை போகுது, ஆனா அது பார்க்க தான் முடியும், அது குடிக்க முடியாதுயா. இயற்கை நீதி, நேச்சுரல் ஜஸ்டிஸ்னா என்ன? இந்த பக்கம் போற தண்ணிய முதல் அனுபவம் யாருக்கு? யார் அனுபவம்? யார் அந்த தண்ணி அனுபவிக்கணும்? முதல்ல நம்ம. ஆனா நம்ம அனுபவிக்க முடியுதா? இல்லையே. ஏன் இல்ல? நீங்க எல்லாம் ஒண்ணா அங்கங்க அரசியல். அதனால இந்த தேர்தல் திமுகவுக்கு சவுக்கடி கொடுப்பீங்களா? திமுக ஆட்சிக்கு சவுக்கடி. மூட்டை எடுத்துட்டு வருவோம். என்ன மூட்டை? பண மூட்டை, கொள்ளடிச்ச பண மூட்டை. வேற எதுவும் தெரியாது அவங்களுக்கு. வேற எதை பத்தி கேட்க முடியாது. நான் இதை செஞ்ச அதை செஞ்ச சொல்ல முடியாது. எதுவும் செய்யல. 1000 ரூபாய் ஓட்டு கொடுப்பான், 2000 ரூபாய் ஓட்டு கொடுப்பான், கூப்பன் கொடுப்பான். 8000 ரூபாய்க்கு அந்த மானங்கட்ட கூப்பனை கொடுப்பான். அதிமுக சார்பில் போட்டியிடும் சம்பத்குமாரை ஆதரித்து தர்மபுரி கம்பைநல்லூர் பேருந்து நிலையத்தில் பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வாக்கு சேகரித்து வரக்கூடிய காட்சிகளை நேரலையில் பார்த்தோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.